சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது. சத்தியம் தெரியாதவர்கள் தான் அவன் வஞ்சிக்க முடியும். சத்தியத்தை தெரிஞ்சவர்கள்ட்ட போய் பேசினா நம்ம போய் கண்டுபிடிச்சோம், சொல்லி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு வைங்க. நீ இந்த மாதிரியும் வருவேன்னு எங்களுக்கு, எதிர்பாராத விதத்துலையும் வருவேன்னு எங்களுக்கு தெரியும். அப்போது சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாலே, இதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே இதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் பாருங்கள். ஆனால் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. இட்ஸ் நாட் இனஃப் டு நோ த ட்ரூத், யூ ஹாவ் டு லவ் த ட்ரூத். சத்தியத்தை நேசிக்கணும். ஏன் தெரியுமா? சத்தியத்தை நேசிக்கிறவங்க தான் சத்தியத்தை நாடுவாங்க, தேடுவாங்க, சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. சத்தியத்தை விரும்புகிறவங்க தான் சத்தியத்தை நாடி தேடி சத்தியத்தை தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தான் இந்த வஞ்சனைக்கு விழ மாட்டாங்க. ஏன் இன்றைக்கு பிசாசுனுடைய வஞ்சனைக்கு ஜனங்க விழுகிறார்கள்? ஏன் என்றைக்கோ பிசாசுனுடைய வஞ்சனைக்கு விழுகிறார்கள்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல. ஏன் சத்தியம் தெரியல? முக்கியமான விஷயம் இது. ஏன் சத்தியம் தெரியல? வெறும் அவங்களுக்கு சொல்லப்படலைன்றது மட்டும் இல்லை, அதை விட ஆழமான காரணம் இருக்கு. யாரும் சொல்லலைங்க. Why don't they know the truth? It's not just because they don't have access to the truth. அவங்களுக்கு சத்தியம் போய் சேரலன்னு மட்டும் இல்லை, யாரும் சொல்லன்னு மட்டும் இல்லை, நிறைய ஜனங்க சத்தியத்தையே விரும்பலை. விரும்பாததுனால தெரியல, தெரியாததுனால வஞ்சனைக்கு விழுகிறார்கள். இன்றைய உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது, எனக்கு சத்தியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. இன்றைய உலகத்தில் அப்படி. இன்னைக்கு வஞ்சனையின் காலமாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தின் காலமும் இது. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு பாடுறோம், தீஸ் ஆர் த டேஸ் ஆஃப் எலைஜா டிக்ளேரிங் த வேர்ட் ஆஃப் த லார்ட். எங்கே பார்த்தாலும் தேவ வசனம் போதிக்கப்படுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராது இதில் நல்லா போதிக்கிறாங்களா? அதை ஒன்றும் இல்லைங்க. எதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, பைபிள்னு தெரிஞ்சுக்கணும்னா கூட கொஞ்சம் எல்லாம் கூகுள் அடிச்சா என்னத்தையாவது பார்ப்பீங்க. எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, சொல்கிறேன். சத்தியம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா எதையாவது கண்டுபிடிப்பீங்க இல்லையா? தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், விரும்புகிறவர்கள் தேடுவார்கள், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஏன் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியலன்னா, சத்தியத்தை தெரிஞ்சுக்க விரும்பல அவங்க. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி சாட் ஜிபிடியில் போய் பிசாசின் வஞ்சனையிலிருந்து எப்படி தப்பலாம், பைபிள் என்ன போதிக்குது இதை பற்றி அடிச்சிங்கன்னா அது சொல்லும். இப்போ இப்படி போதிக்குது பைபிள், எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, ஆனால் ஓரளவுக்கு சொல்லுன்றேன். அப்போ எதையாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யாருக்குமே சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை, தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்போது ஜனங்களுக்கு சத்தியம் தெரில? நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, சத்தியத்தை தெரிஞ்சுக்க விரும்பலை. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே சில